இரண்டாவது, பேசுகிறபடினால்தான் புரிதல் உருவாகிறது. அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மனைவி ஒரு விதமா நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லங்க, என் வீட்டுக்காரர் இப்படி நினைச்சிட்டு தான் நினைச்சேன் அப்படி கப்பல்ஸ் மீட்டிங்ல பேசுவோம். அது காரணம் என்ன? கணவன் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையால் வெளிப்படுத்துவதில்லை. இதெல்லாமா சொல்லணும்னு நினைச்சேன், இதெல்லாமா சொல்லணும்னு நினைச்சேன். நீங்கள் நினைப்பது உங்களுடைய துணைக்கு புரியாது, நீங்கள் சொல்வதுதான் உங்களுடைய துணைக்கு புரியும். நீங்க சொல்வதையே கூட புரிந்து விட்டதா என்று உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப ஒரு உறவுக்குள்ளே புரிதல் உருவாவதற்கு கம்யூனிகேஷன் மிக மிக அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த உறவுக்குள்ளே இருக்கிற போது பிரச்சனையே இல்லாவிட்டாலும் கூட கம்யூனிகேஷன், உரையாடல் இல்லாத போது அங்கு மனதிலே ஒரு வெறுமை தோன்றக்கூடியதா இருக்கிறது. சில நேரங்களிலே இந்த வெறுமை கசப்பாக உருமாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன வருத்தங்களை கூட, எனக்கு நீ இப்படி பேசியது எனக்கு வருத்தமா இருக்கிறது என்று உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாமல் போகிற போது அந்த சிறிய கசப்பு, அந்த சிறிய வருத்தம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்குள்ளே வெறுப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல, சூரியன் மறையும் முன்பு உங்கள் கோபம் தனிய கிடப்பது என்று சொல்கிறது. எவ்வளவு விரைவாக உங்களுக்குள் இருக்கிற மனஸ்தாபத்தை வெளிப்படுத்தி சரி செய்து கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு திருமணம் வெற்றிகரமாக இருப்பதற்கு அங்கு உரையாடல் அவசியம். உரையாடல்கள் மூலமாகவே ஒரு குடும்பம் காதலிக்கப்படுகிறதாக நம்பப்படுகிறது. உரையாடல் மூலமாகவே அங்கு ஒருவருடைய உள்ளத்தினுடைய புரிதல், ஒரு உள்ளத்தினுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கிறது. உரையாடல் மூலமாக மனதிலே வெறுமையோ கசப்போ இல்லாமல் உறவை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது. இங்கே